அவருக்கு ஒரு பெயர் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எபினேசர். அவர் எபினேசர் என்று சொன்னார். இதுவரையும் உதவி செய்தவர் இனியும் உனக்கு உதவி செய்வார். மனிதர்கள் செய்ய முடியாத உதவிகள் அநேகம் உண்டுதானே. எத்தனையோ பேர் மறுதளித்த உதவி உங்களுக்கு உண்டுதானே. அந்த உதவிகளை எபினேசர் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோட ஆண்டவர் இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மனதார சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார சொல்றோம். மனதார நன்றி சொல்வே. தேசம் முழுவதும் கொள்ளை வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. குடும்ப உறவுகளை ஒவ்வொரு பேரும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். தகப்பன், தாயை, பிள்ளைகளை இந்த கொள்ளை வியாதினால தேசமே இன்னைக்கு இழந்து கொண்டு அநாதைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. என் அம்மாவை இந்த வியாதியில இழந்து போனேனே, என் தகப்பனாரை இந்த வியாதியில இழந்து போனேனே சொல்லி எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, எந்த பலவீனமாய் இருந்தாலும் சுகமாக்க நாம் யெகோவா ரஃபா போதும். அப்படி சுகம் அளிக்கிற தழும்புகளினால நாம் ஒவ்வொரு பேரும் சுகமாகுகிறோம். ஆண்டவரை விசுவாசத்தோட பாடுங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. விசுவாசத்தோட சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாடலில் வந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறப்பதே கிடையாது. சரிங்களா? இந்த உலகம் என்னை மறந்து போச்சு. நான் ரொம்ப சிலரெல்லாம் ரொம்ப அவர்கள் மீது அன்பாய் நான் இருந்தேன். அவர்களை என் மேலே உயிராக நான் வச்சிருந்தேன், அவங்க எல்லாரையும். ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட என்னை மறந்து போனாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க என்று சொல்லி வேதனையோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு வசனத்தை கொண்டு நான் உங்களுக்காக பேசி அதை நான் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த உலகம் என்னை மறந்து போச்சு. நான் நேசிச்சவங்கெல்லாம் மறந்து போனாங்க. ஏன் இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி மனிதருடைய அன்புக்காக ஏங்கி போய், பிள்ளைகளுடைய அன்புக்காக பெற்றோர்கள் ஒரு பக்கம், கணவன் அன்புக்காக மனைவி ஒரு பக்கம், இப்படி என்று சொல்லி மனிதருடைய அன்புக்காக ஏங்கி போய் என்னை இவங்கெல்லாம் மறந்து போனாங்களே என்று சொல்லி வேதனையோட இந்த ராத்திரி வேலையில் இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க, ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ? அதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்க. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதே இல்லை, நான் உன்னை ஒரு பொழுதும் மறப்பதே இல்லை. அதனால கவலையோடு இருக்கிற பிள்ளைங்க இப்படி என்னை மறந்துட்டாங்களே என்று சொல்லி வெறுப்புல ரொம்ப இருதயம் உடைந்து போய் மனபாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீங்க கவலைப்படாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஏனென்று சொன்னால் உங்களை கர்த்தர் மறப்பதே இல்லை. அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களை ஆண்டவர் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. என் சிறு வயதுகளில ஞாபகம் இருக்கிறது, சில என்னோட படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு பிடிச்சவங்க பெயர்களை தன்னுடைய உள்ளங்கையில வரைந்து, அதாவது எழுதி வைத்து கொள்ளுவாங்க. அவங்களுடைய பெயர்களை அவங்களுடைய இன்சியலை சேர்த்து வரைந்து வைத்து கொள்ளுவாங்க. அதை அப்படியே வச்சுக்கிடுவாங்க. அதை அழிய மறுபடியும் பெண்ணை வச்சு உள்ளங்கையில எழுதி கொண்டே இருப்பாங்க. அதை நான் பார்த்திருக்கிறேன் பல முறை. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உலக மனிதர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்களை எல்லாரும் உங்க ஞாபகமே இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களை ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. உங்க பேர் கூட சிலவங்க மறந்து போயிருப்பாங்க, உங்க முகத்தை கூட மறந்து போயிருப்பாங்க, உங்களோட பழகின அந்த பழக்கங்கள், உங்களோட பேசின வார்த்தைகள் நீங்க அதை ஞாபகம் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்க பேசினது, பழகுனது, உங்க வீடுகளில் இருந்தது, உறவாடினது, அந்த காரியங்கள் உங்க நினைவுகளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஏன் நான்லாம் மறக்கவே இல்லையே, ஆனா ஏன் அவங்க மறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு தேவாதி தேவன் இயேசு ராஜா உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ நேசிக்கிறவங்க உன்னை மறந்தாலும், நீ ஏக்கத்தோடு இருக்கிற உன்னுடைய மற்றவர்கள் உங்களை மறந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை, உன்னை உள்ளங்கையில மறைந்து வைத்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்துல இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தின உடனே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னாள் என்கிற ஒரு சகோதரி உண்டு. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் நெடுநாளாய் ஜெபம் பண்ணினாள். தேவ சமூகத்துல ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணினான், எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பீங்கன்னா நான் அதை உமக்கே நான் கொடுத்துருதேன்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணினா. ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு உடனே அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். பைபிள் சொல்லுகிறது, 1 சாமுவேல், அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள்.
பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது என் இருதயம் உடையுது. அன்னாளுக்கு முதிர் வயதுங்க, பெரிய வயது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வயது. அவளுக்கு பக்குவம் இருக்குது, அவளுக்கு ஞானம் இருக்குது, அவளுக்கு தாங்கிக்கக்கூடிய இருதயம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, இன்னும் பிள்ளை குழந்தையா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் இல்லைல்ல. அந்த குழந்தைக்கு அம்மாவை மறந்து இருக்குமா? பால் குடி மறந்த உடனேயே பிள்ளையை கொண்டு போய் விட்டாச்சு. பால் குடியை தான் மறந்துச்சு. எங்க அம்மா எங்கன்னு தேடி இருக்கும்ல, என்னுடைய அப்பா எங்கன்னு தேடி இருக்கும்ல. அப்போ அண்ணால விடுங்க, அந்த குழந்தையினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு, வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்ப அந்த குழந்தை நினைச்சிருக்கும்ல, என்னுடைய அம்மா என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னுடைய தகப்பனார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி எவ்வளவு நாள் அன்புக்கு ஏங்கி இருக்கும். அல்லேலூயா. பைபிள்ல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறைங்க அண்ணாலும் அவருடைய கணவரும், அதாவது இந்த சாமுவேலுடைய தகப்பனாரும் தாயாரும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சீலோவில் இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்து சாமுவேலை பார்த்துட்டு ஒரு சட்டையை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. சாமுவேலுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? சாமுவேலுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மனசெல்லாம் ஏங்கி இருக்கும். எங்க அம்மா அப்பா என்னை ஏன் இங்க விட்டுட்டு போறாங்க? அந்த சின்ன வயசுல சாமுவேலுக்கு புரிஞ்சிருக்க பக்குவம் இருந்திருக்காது. இன்னைக்கு அதே போல எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க, இருதயம் உடைஞ்சு போய் சில மனிதர்கள் எங்களை மறந்துட்டாங்க, சிலர் எங்களை விட்டு இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீரோட அந்த பிரிவை தாங்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறீங்களா? இல்லது ஒரு பக்கம் சில உறவுகளை நீங்கள் மறித்து போயிருப்பாங்க, உங்களை விட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பாங்க. அந்த இழப்பை தாங்க முடியாம கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். சாமுவேல் சிறு வயதுல ஏங்கி இருப்பார். ஏன்னா ஏலி சொன்னா கூட புரிஞ்சிருக்கிற வயது கிடையாது. இல்லப்பா, உங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, அதனால ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தந்தாரு, அதனாலதான் உன்னை இங்க பொருத்தனை பண்ணினதுனால விட்டுட்டு போயிட்டாங்க. அதை புரிஞ்சிருக்க முடியுமா? பக்குவம் இல்லைல்ல, சின்ன பிள்ளைங்க தானே. சாமுவேல் சின்ன பிள்ளைன்றனால புரிஞ்சிருக்க தெரியாதுங்க. ஆனா ஒரு இடத்துல சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். சாமுவேல் வளர்ந்தார், தேசத்திற்கு சாமுவேலை ஒரு பெரிய ராஜாவா ஆண்டவர் மாத்தினாருங்க. மாற்றின பிறகு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மனிதனாய் சாமுவேலை மாற்றினார். சவுல் என்கிறவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். சில கட்டளைகளை எல்லாம் தேவன் சாமுவேல் மூலமாய் சவுலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சவுல் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் விலகும் பொழுது சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன், ரொம்ப ஆழமான வார்த்தை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். இந்த வார்த்தை யார் சொல்றா? சாமுவேல் சவுலிடத்துல சொல்லுகிறார். இப்போ சாமுவேல் பெரிய வயதாய் மாறினவர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் சாமுவேலை உயர்த்திட்டார். இப்போ சாமுவேல் வாயில இருந்து வருகிற வார்த்தை, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் உத்தமமா பார்க்கிறார். இப்போ இந்த நாட்கள்ல சாமுவேலுக்கு தன் தாயாரை குறித்து, தகப்பனாரை குறித்து அவங்களுடைய விலைக்கிரயத்தை சாமுவேல் புரிஞ்சிருப்பார். சிறு வயதுல புரிஞ்சிருக்க மாட்டார். ஏன் என்னுடைய அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏலினுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, மற்ற தாய் தகப்பனோட பிள்ளைகள் ஒன்றாய் இருப்பதை பார்க்கும்போது உள்ளமெல்லாம் உடைஞ்சிருக்கும். ஏன் காரணம் புரியல. அது சிறு வயது. ஆனா ஒரு முதிர் வயது வர ஆரம்பித்தது. கர்த்தருக்குள் சாமுவேல் வளர்ந்து கொண்டே இருந்தார். அப்போ சாமுவேலுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய அம்மா என்ன விட்டுட்டு போகலப்பா, எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா என் அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக
என் தாயார் இதை சகித்து கொண்டு என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய அம்மாவை நான் நினைச்சேன், என் அம்மாவுக்கு அன்பே இல்லை, என் அப்பாவுக்கு அன்பே இல்லை, என்னை மறந்துட்டாங்க நான் நினைச்சேன். ஆனா மறக்கல. அவங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இருந்தார்கள் என்பதை சாமுவேல் புரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைங்க, ஒருவேளை உங்க மனது இப்படி இருக்கும், என்னை அவங்க மறந்து போனாங்க, என்னை நினைவு கூறவே இல்லை என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்க. உங்க மனசு யார் என்ன சமாதானம் சொன்னாலும் ஏத்துக்கிடாது. ஒரு மரண வீட்டுக்குள்ள, இழப்புகள் சந்தித்த வீட்டுக்குள்ள யார் சமாதானம் சொன்னா அவங்க மனசு சமாதானம் அடையுதா? யார் வந்து சமாதானம் சொல்லட்டும், எத்தனை பேர் வந்து ஆறுதல் படுத்தட்டும், இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஆறுதலே கிடைக்காது, ஆறுதலே கிடைக்காது. இன்னைக்கு அதே போல ஆறுதலை இழந்து பிரிவை தாங்க முடியாம வேதனையோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, கொஞ்சம் அமர்ந்துருங்க, கொஞ்ச காலம் காத்திருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏன் இந்த பிரிவு வந்துச்சு, ஏன் இந்த உறவு என்னை விட்டு பிரிந்து போனது, ஏன் இந்த இழப்புகள் வந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு சாமுவேல் எப்படி அவர் சொன்னார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம். அப்பொழுது அவருக்கு அறிந்திருக்கும் தன் தகப்பனையும் தாயையும் குறித்து. அதே போலதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன மறந்து போனாங்க என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேதனைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்க, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை நினைவாய் வைத்திருக்கிறேன். தாயின் தகப்பனும் சாமுவேலுக்கு கூட இல்லை, ஆனா ஆண்டவர் கூட இருந்தார்ல. சமஸ்த இஸ்ரவேலுக்கே சாமுவேலை தானே உயர்த்தினாரு. அதே போல உன்னுடைய உறவுகள் உன் கூட இருந்தா நீ எந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்களோ, உன் தாய் தகப்பன் உன் கூட இருந்தா நீ எந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்களோ, உன் கணவர், உன் பிள்ளை, உன் மனைவி யார் உன்னை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் அவங்க என் கூட இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கிறார், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அதனால நீ கவலையே படக்கூடாது, நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை நினைவாய் வைத்திருக்கிறார், உங்களை மறப்பதே இல்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அதனால கவலை கொள்ளாது இருங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். மகிமையும் கனமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான இந்த தருணத்துல உடைய பிள்ளைங்க கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. சில பிரிவுகள் வரும் பொழுது தாங்கிக்க கொள்ள முடியாத பாரத்தோட உடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரிவு வருது, ஏன் எனக்கு மட்டும் ஒவ்வொன்றா இழந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. உடைந்து போன இருதயத்தை என் ஆண்டவர் தேற்றுங்க. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களே, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும். பல மனிதர்கள் வந்து ஆறுதல் படுத்தியும் ஆறுதல் அடையாமல் இருக்கிற இந்த இருதயங்கள், பலன் கொள்ளாமல் இருக்கிற இந்த இருதயங்கள், பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்போ உங்க வார்த்தையினால நீங்க பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசனம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை எல்லாம் ஆற பண்ணட்டும்பா. அந்த இருதயத்தில் இருக்கிற வலிகள், காயங்கள் எல்லாம் ஆறட்டும். பிள்ளைகளை சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க. நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தையின்படி நாங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூற உதவி செய்யும். நல்லது, எங்களை அவர்கள் மறந்தது நல்லது, என்னை அவர்கள் விட்டு பிரிந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். யார் உங்களை மறந்து போனாலும் கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. அதனால நீங்க இனிமே கண்ணீர் வடிப்பது கர்த்தருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். இனி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய இருதயம் இவ்வளவு தூரம் என் பிள்ளை கூட பேசின பிறகும் என் பிள்ளை வருத்தத்தோடு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய இருதயம் வேதனை கொள்ளும். அதனால ஆமா, மற்றதெல்லாம் மறந்து விடுங்க. ஏசப்பாவை நினைத்து ஆண்டவர் என்ன நினைவாய் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்துல ஓடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.